ஷோ பீஸ் பண்ண வேணாம், ரியலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த ரியலாக பண்ணுங்க. ஸோ வி ஹேவ் அ பார்ட்னர் வித் குட்பை சார். ஸோ அவங்க வந்து தே வில் பிரீஃப் ஒரு 1 hour 1.5 hours வாட் எவர் டைம். ப்ளீஸ் டேக் த இனிஷியேட்டிவ். நம்ம சுற்றி இருக்கிறத எப்படி வந்து ஃபீல் பண்ண முடியும் ஆஸ் அத்துல்யா நம்ம வந்து வி ஆர் கேரிங் ஃபார் அ சீனியர். ஸோ அது வந்து இங்கே வந்து வி ஆர் ஆல்சோ கேரிங் ஃபார் த சொசைட்டின்னு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணுங்க. பண்ணலாமா? ஸோ ஐ ரியலி தேங்க் என்டையர் டீம், அத்துல்யா டீம் அண்ட் உட்பேசர் டீம் அண்ட் சாண்டு வந்து ரோடு மட்டும் இருக்கும். அங்கே நான் கிழிஞ்சு பொறுத்துருக்கேன். குழந்தெல்லாம் மட்காசு தான் பண்ணி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து இது காட் கிவன் கிஃப்ட். இதில் வந்து தி பெக்யூலியாரிட்டி ஆஃப் திஸ் பீச் இஸ் 3 பக்கமும் ரெசிடென்ஷியல் அசோசியேட் இது இருக்குது. இப்போ ஜனங்கள்லாம் இருக்கா. நீங்கள் வந்து வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். குப்பை யாரை பார்த்தா குப்பை போடாதீங்க. டோன்ட் ஹிட். பின்னெல்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்கனாக்கா இங்கே பெரிய லேம்ப் இருக்கு, 5 இது போட்டுருக்கோம். அதை வந்து 11 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் 2 போலீஸ்னு இங்கே ஒருத்தரையும் விட மாட்டான். ஏன்னாக்க அந்த ஆலிவ் ரெடி டர்ட்டில்ஸ்க்கு வந்து தே கேனாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆர்டிஃபிஷியல் லைட் அண்ட் இந்த நேச்சுரல் லைட். ஸோ வெளியில் வந்ததும் நம்ம நேச்சர். அப்புறம் இங்கே ஒருத்தர் அதுக்கு சட்டம் ஆகாது. இதெல்லாம் நாம் பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இட்ஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னோட பீச்சு, நம்ம பீச்சுன்னு சொல்ல வேண்டாம், இது என்னோட பீச்சு அப்படின்னு இருக்கணும். இதுக்கு பழைய மாதிரி நம்ம ஆமையூர்னு வைக்கிற திருப்பி வைக்கிற ஸ்டேஜுக்கு நாம் வரணும். நீங்கள் இவெல்லாம் சின்ன விளையாடுறீங்க. தி வேர்ல்ட் பிலாங்ஸ் டு யூ. ஓகே. Like though I tell everybody I will not leave the world in a hurry. I want to see everything done. Okay. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றும் இல்லை, வரத்துல குப்பை எல்லாம் எடுத்து போடணும், பக்கத்தில் பாருங்க இந்த மாதிரி போடாது அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த சாப்பாட்டு கடையெல்லாம் இதெல்லாம் நாங்கள் ஒரே ஒரு நிமிஷம் சாப்பாட்டு கடையில் நாங்கள் வந்து 2 பக்கமும் ஓரமாக வைங்கன்னு சொல்லிடுவோம். கேட்க மாட்டேங்கிறார். அதுக்கெல்லாம் we will not keep work. Okay. Please, this is your beach. Please see that you வாரம் ஒரு 10 நாளைக்கு செவ்வாய்க்கு சனிக்கிழமை வந்து தேங்க்யூ வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம செக்ரிகேஷன் அப்பத்துலேருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மெயின் ஃபோக்கஸ் அதுதான். ஸோ இங்கேயே நம்ம அது மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 4 செட் ஆஃப் குரூப்ஸாக பிரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே பிரிஞ்சுக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒருத்தர் 2 பேராக சேர்ந்துக்கோங்க. 2 பேருக்கு ஒரு கவர் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு பக்கம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஒரு பக்கம். அப்புறம் ஒருத்தர் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்தீங்கன்னா அவங்க பிளாஸ்டிக் பாட்டிலாகவே எடுங்க. இல்லை ஏதாவது ப்ரோக்கன் கிளாஸஸ் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நல்ல ஃபுல் கிளாஸ் அப்படியே இருந்ததா, உடையாமல் கிளாஸஸ்லாம் இருந்ததுன்னா அது தனியாக எடுத்துக்கோங்க. இந்த அப்புறம் நிறைய வந்து ஃபோம்லாம் நிறைய இங்கே இருக்கும், பஞ்சு. ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா அது தனியாக எடுங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ செக்ரிகேட் பண்ணி எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரே குப்பையாக இருக்கட்டும். ஸோ எதுவுமே மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அதை வச்சுட்டு அங்கேயே நின்று நம்ம லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃபோக்கஸோடு இதை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கண்டிப்பாக நிறைய குப்பைகள் கிடைக்கும். நிறைய குப்பைகள் நாமளும் அது எடுக்கலாம். ஸோ இது இன்னும் பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறி நம்ம இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கோம். இது இன்னும் வருங்காலங்களில் நிறைய பேராக மாறணும். ஸோ இந்த இடத்த நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும். இன்றைக்கி இந்த இடம் நம்மளுடையது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நம்ம இருக்க போகிறோம். ஸோ இந்த இடம் நம்மளுடையது. இந்த இடத்த பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ இருக்கிற குப்பைகளை நீட்டாக கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ 4 செட்டாக சரி பாருங்க மேடம். இருக்கியாடா கூட சீனியர் கார்லேருந்து இன்னைக்கு வந்து பெசன்ட் நகர் பீச்சில் வந்து அலாங் வித் ஒபேசர் அண்ட் மற்ற எங்களோட ஸ்டாஃபோட வாலண்டியர்ஸ் கூட பீச்சை க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் அத்துல்யா சீனியர் கேர் வந்து கேரிங் ஃபார் சீனியர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது ஒரு ஒன் ஆஃப் தி சோஷியல் ஆக்டிவிட்டிஸாக சரி நம்மளால முடிஞ்சது இந்த சொசைட்டிக்கு பண்ணணுன்றது காரணத்துக்காக நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், எங்களோட ஸ்டாஃப் போட்டு வந்து இந்த பீச்சில் வந்து ஒரு கிளீனிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் ஒரு 2 hours வந்து நாங்கள் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸோ ஒரு க்ளோஸ் ஒரு 100 பேர் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு.
இதனால ஒரு இனிஷியேட்டிவ் என்னன்னா, நாங்கள் மட்டும் இந்த பீச் மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து எங்களுக்கு எங்களோட எம்ப்ளாயிஸ்கள் மற்றவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாருமே வந்து அடுத்த க்ளீன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளும் எப்படி க்ளீனாக வச்சுக்கலான்றதுக்காக நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்றோம். ஸோ அதுக்கு வந்து ஒத்துழைப்பு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து எத்தனை வருஷமா பண்றீங்க? இல்ல, அத்துல்யா சீனியர் கேர் வந்து நாங்க ஒரு 8 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், பீச் ஆக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். மற்ற ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்றோம். ஆனா பீச்ல வந்து ஒரு கிளீனிங் ஆக்டிவிட்டின்றது இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பட் இது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியா பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் நாங்க. இந்த ஈவென்ட்ல வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் வந்தாங்க, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இது மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு? இப்போ நாங்க வந்து இந்த யாருமே ஆக்சுவலி எங்களோட ஸ்டாஃப்க்கு வந்து நாங்க ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருக்கோம் எங்க கம்பெனில. நாங்க யாருமே வந்து கம்பல் பண்ணல. நாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னோம், இந்த மாதிரி பீச்சோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நீங்க யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் முடிச்சு திரும்பி வேலைக்கு தான் போறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த 100 பேர் வந்திருக்காங்க, சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எல்லாமே ஒரு வாலண்டியரா ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து ஏதாவது ஒரு பண்ணணுன்ற ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுன்ற மைண்ட் செட் வந்து எல்லாருமே இருக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் த கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால எல்லாருமே அவங்க செல்ஃபா தான் பண்றாங்க, யாருமே கம்பல் பண்ணி இங்க வரலங்க. இப்ப வந்து இந்த பூமியினுடைய சூழலியல் வந்து பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வகையில வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஓகே, ஆஸ் அ கம்பெனியா நாங்க பேச முடியும். ஏன்னா நாங்க வந்து பிளாஸ்டிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஈவென்ட் நாங்க நிறைய ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம். அங்க கூட பிளாஸ்டிக் வந்து நாங்க யாருமே தூக்கி குப்பையில போட மாட்டோம். நாங்க என்ன பண்றோம், அதுக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு எவ்வளவு பிளாஸ்டிக் நாங்க எடுக்கிறோம் அதை வெயிட் போட்டு தனியாக வச்சிருக்கிறோம். எவ்ரி வீக் வந்து அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கூட அசோசியேட் பண்ணி இந்த பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ற எடுத்துட்டு போங்கன்னு சொல்றோம். அது வந்து எங்களோட ஒரு ஆர்கனைசேஷனா ஒரு இண்டிவிஜுவலா எங்களால் என்ன பண்ண முடியுதுன்றத நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து எல்லாருக்கும் கிரியேட் பண்ணிட்டுறதுக்காக நாங்க பண்றதை வந்து இன்னைக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதனோட இருக்குன்றத கம்யூனிகேட் பண்றோம் இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு ஷோ பீஸ் பண்ண வேண்டாம், ரியலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த ரியலாக பண்ணுங்க. ஸோ வி ஹேவ் அ பார்ட்னர் வித் உட்பை சார். ஸோ அவங்க வந்து தே வில் பிரீஃப் ஒரு 1 hour 1.5 hours whatever time. ப்ளீஸ் டேக் த இனிஷியேட்டிவ். நம்ம சுற்றி இருக்கிறத எப்படி நம்ம க்ளீன் பண்ண முடியும் as அத்துல்யா நம்ம வந்து we are caring for a senior. ஸோ அது வந்து இங்கே வந்து we are also caring for the society எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணலாமா? ஸோ ஐ ரியலி தேங்க் என்டையர் டீம், அத்துல்யா டீம் அண்ட் உட்பை டீம் அண்ட் சாண்டு வந்து ரோடு மட்டும் இருக்கும், அங்கே நான் கிழிஞ்சல் பொறுத்திருக்கேன். குழந்தெல்லாம் மட்காசில் தான் பண்ணி இல்லாமல் இருக்கு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து இது காட் கிவன் கிஃப்ட். இதில் வந்து தி பெக்யூலியாரிட்டி ஆஃப் திஸ் பீச் இஸ் 3 பக்கமும் ரெசிடென்ஷியல் அசோசியேட் இது இருக்குது. இப்போ ஜனங்கள்லாம் இருக்கா, நீங்கள் வந்து வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். குப்பை யாரை பார்த்தா குப்பை போடாதீங்க, டோன்ட் ஹிட். பின்னெல்லாம் எப்படி பண்ணியிருந்தாருனாக்கா, இங்கே பெரிய லேம்ப் இருக்கு, 5 இது போட்டுருக்கோம். அதை வந்து 11 மணிக்கு ஆஃப் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2 போலீஸ்மென் இருக்கார், இங்கே ஒருத்தரையும் விடவே மாட்டார். ஏன்னாக்க அந்த ஆலிவ் ரெட் டர்ட்டில்ஸ்க்கு வந்து தே கேனாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆர்டிஃபிஷியல் லைட் அண்ட் இந்த நேச்சுரல் லைட். ஸோ வெளியில் வந்ததும் நம்ம வச்சு அப்புறம் இங்கே ஒருத்தர் அதுக்கு சட்டம் ஆகாது. இதெல்லாம் நாம் பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இட்ஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், புரியுதா? இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னோட பீச்சு, நம்ம பீச்சுன்னு கூட சொல்ல வேண்டாம், இது என்னோட பீச்சு அப்படின்னு இருக்கணும். இதுக்கு பழைய மாதிரி நம்ம ஆமையூர்னு திருப்பி வைக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். நீங்கள் இவெல்லாம் சின்ன விளையாடுறீங்க, தி வேர்ல்ட் பிலாங்ஸ் டு யூ. ஓகே, எனக்கு though I tell everybody I will not leave the world in a hurry, I want to see everything done. ஓகே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றும் இல்லை, இடத்துல குப்பை எல்லாம் எடுத்து போடணும், பக்கத்தில் பாருங்க இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த சாப்பாட்டு கடையெல்லாம் இதெல்லாம் நாங்கள் ஒரே ஒரு நிமிஷம் சாப்பாட்டு கடையில் நாங்கள் வந்து 2 பக்கமும் ஓரமாக வைக்கணும், கேட்க மாட்டேங்கிறார். அதுக்கெல்லாம் we will have to work. ஓகே, this is your beach. Please see that you வாரம் ஒரு 10 நாளைக்கு செவ்வாய்க்கு சனிக்கிழமை வந்து தேங்க்யூ வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம செக்ரிகேஷன் அப்பத்துலேருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மெயின் ஃபோக்கஸ் அதுதான். ஸோ இங்கேயே நம்ம அது மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 4 செட் ஆஃப் குரூப்ஸாக பிரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே பிரிஞ்சுக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒருத்தர் 2 பேராக சேர்ந்துக்கோங்க, 2 பேருக்கு ஒரு கவர் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு பக்கம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஒரு பக்கம். அப்புறம் ஒருத்தர் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்தீங்கன்னா அவங்க பிளாஸ்டிக் பாட்டிலாகவே எடுங்க. இல்லை ஏதாவது ப்ரோக்கன் கிளாஸஸ் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நல்ல ஃபுல் கிளாஸ் அப்படியே இருந்ததா, உடையாமல் கிளாஸஸ்லாம் இருந்ததுன்னா அது தனியாக எடுத்துக்கோங்க. இந்த அப்புறம் நிறைய வந்து ஃபோம்லாம் நிறைய இங்கே இருக்கும், பஞ்சு. ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா அது தனியாக எடுங்க.
ஸோ இந்த மாதிரி இப்போ செக்ரிகேட் பண்ணி எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரே குப்பையாக இருக்கட்டும். ஸோ எதுவுமே மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அதை வச்சுட்டு அங்கேயே நின்று நம்ம லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃபோக்கஸோடு இது பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கண்டிப்பாக நிறைய குப்பைகள் கிடைக்கும், நிறைய குப்பைகள் நாமளும் அது எடுக்கலாம். ஸோ இது இன்னும் பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறி நம்ம இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கோம், இது இன்னும் வருங்காலங்களில் நிறைய பேராக மாறணும். ஸோ இந்த இடத்த நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும். இன்றைக்கி இந்த இடம் நம்மளுடையது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நம்ம இருக்க போகிறோம். ஸோ இந்த இடம் நம்மளுடையது. இந்த இடத்த பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ இருக்கிற குப்பைகளை நீட்டாக கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ 4 செட்டாக சார் இங்க பாருங்க மேடம். இருக்கியாடா கூட சீனியர் கார்லேருந்து இன்னைக்கு வந்து பெசன்ட் நகர் பீச்சில் வந்து அலாங் வித் ஒபே சார் அண்ட் மற்ற எங்களோட ஸ்டாஃபோட வாலண்டியர்ஸ் கூட பீச்சை க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் அதுல்யா சீனியர் கார் வந்து கேரிங் ஃபார் சீனியர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது ஒரு ஒன் ஆஃப் தி சோஷியல் ஆக்டிவிட்டிஸாக சரி நம்மளால முடிஞ்சது இந்த சொசைட்டிக்கு பண்ணணுன்றது காரணத்துக்காக நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், எங்களோட ஸ்டாஃப் போட்டு வந்து இந்த பீச்சில் வந்து ஒரு க்ளீனிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் ஒரு 2 hours வந்து நாங்கள் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸோ ஒரு 100 பேர் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. இதனால ஒரு இனிஷியேட்டிவ் என்னன்னா, நாங்கள் மட்டும் இந்த பீச் மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து எங்களோட எம்ப்ளாயிஸ்கள் மற்றவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாருமே வந்து அடுத்த க்ளீன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளும் இப்படி க்ளீனாக வச்சுக்கலான்றதுக்காக நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒத்துழைப்பு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து எத்தனை வருஷமா பண்றீங்க? இல்ல அதுல்யா சீனியர் கேர் வந்து நாங்க ஒரு 8 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பீச் ஆக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். மற்ற ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்றோம். ஆனா பீச்ல வந்து ஒரு கிளீனிங் ஆக்டிவிட்டின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பட் இது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியா பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஈவென்ட்ல வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் வந்தாங்க, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இது மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு? இப்போ நாங்கள் வந்து இப்போ யாருமே ஆக்சுவலி எங்களோட ஸ்டாஃப்க்கு வந்து நாங்கள் ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருக்கோம் எங்கள் கம்பெனியில். நாங்கள் யாருமே வந்து கம்பல் பண்ணல. நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னோம், இது மாதிரி பீச் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நீங்கள் யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாரும் முடிச்சு திரும்பி வேலைக்கு தான் போகிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 100 பேர் வந்திருக்கிறவங்க, சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. எல்லாமே ஒரு வாலண்டியராக ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்து ஏதாவது ஒரு பண்ணணுன்ற ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுன்ற மைண்ட் செட் வந்து எல்லாருமே இருக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் த கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால எல்லாருமே அவங்க செல்ஃபா தான் பண்றாங்க, யாருமே கம்பல் பண்ணி இங்க வரலங்க. இப்போ வந்து இந்த பூமியினுடைய சூழலியல் வந்து பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வகையில வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஓகே, ஆஸ் அ கம்பெனியா நாங்க பேச முடியும். ஏன்னா நாங்க வந்து பிளாஸ்டிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நாங்க நிறைய ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம். அங்க கூட பிளாஸ்டிக் வந்து நாங்க யாருமே தூக்கி குப்பையில போட மாட்டோம். நாங்க என்ன பண்றோம், அதுக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு எவ்வளவு பிளாஸ்டிக் நாங்க எடுக்கிறோம் அதை வெயிட் போட்டு தனியாக வச்சிருக்கிறோம். எவ்ரி வீக் வந்து அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கூட அசோசியேட் பண்ணி இந்த பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ற எடுத்துட்டு போங்கன்னு சொல்றோம். அது வந்து எங்களோட ஒரு ஆர்கனைசேஷனா ஒரு இண்டிவிஜுவலா எங்களால் என்ன பண்ண முடியுதுன்றத நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து எல்லாருக்கும் கிரியேட் பண்ணிடுறதுக்காக நாங்க பண்றதை வந்து இன்னைக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதனோட இருக்குன்றத கம்யூனிகேட் பண்றோம்.